or a WrestleMania main eventer. Hello champions, welcome to the phenomenal one. உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ்ங்க. பால் ஹேமன் சிஎம் பங்கிட்ட சொல்லல மெயின் event பண்ண போறேன்னு சொல்லல, அது ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்ங்க. என்ன மூமெண்ட் அது, எனக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அந்த செக்மெண்ட் பார்க்கல கூஸ் பம்ப்ஸ் தான். அந்த ஃபுல் செக்மெண்ட்டே ஒரு வேற லெவல் செக்மெண்ட்ங்க. ரோமன் ரெஞ்ச் ஒரு பக்கம் அரகண்டா இருக்காரு, ஒரு பக்கம் செத்ரால் பிஸ்ட் ஆஃப்டா இருக்காரு. ஒரே இது அவர் ஒரு பக்கம் கடுப்புல இருக்காரு, ஒரு பக்கம் சிஎம் பங்க் ரொம்ப இமோஷனலா இருக்காரு. பால் ஹேமன் ஒரு பக்கம் சிஎம் பங்காண்டி ஹாப்பியா இருக்காரு, இன்னொரு பக்கம் அவர் ரோமன் ரெஞ்சுக்காகவும் ஹாப்பியா இருக்காரு. ஆனா எனக்கு இந்த புது ரோமன் ரெஞ்ச் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஃபன்னா எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு அது தனி ஆரகண்டா இருக்காருல்ல, அது கெத்துங்க. அது பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி கேரக்டர் தான் தேவை WWE. இந்த மாதிரி புது கேரக்டர் இருந்தா செம்மையா இருக்கும். இந்த ஷோல ஹைலைட் என்னன்னா, சிஎம் பங்க அந்த கான்ட்ராக்ட பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்பெல்லாம் பார்லிமெண்ட் சொல்லுவாரு, நீ என்ன தேடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது, அந்த விஷயம் இந்த கான்ட்ராக்ட்ல இருக்குன்னு சொல்லுவாங்களா. அப்பெல்லாம் சிஎம் பங்க ஷாக்கா பார்லிமெண்ட் பார்த்துட்டு ஷாக்கா இருப்பாரு. அப்ப பார்லிமெண்ட் சொல்லுவாரு, நீ தான் மெயின் event பண்ண போற, உன் கனவுகள்லாம் இப்ப நிறைவேற போகுது, நீ மெயின் event WrestleMania ஷோவை க்ளோஸ் பண்ண போற சொல்லேல சிஎம் பங்க் கண்ணுல தண்ணி அழுகிற நிலைமை வந்துட்டாருங்க. அப்புறம் பாலியமும் அழுகிற நிலைமையில இருந்தார். ரெண்டு பேருமே அவன் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு செக்மெண்ட் அப்படி இருந்துச்சு. செத்ரால்ஸ் ஒரு பக்கம் வெளியில கத்திக்கிட்டு இருக்கான், ரோமன் சிவனுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு, சிஎம் பங்க் மெயின் event ஏன் கிடைச்சுன்னு. இன்னொரு பக்கம் ரோமன் ரெஞ்சு, நீ இதான ஃபர்ஸ்ட் வாட்ட, நான் 10 வாட்ட பண்ணிட்டேன்னு அந்த தெனாவட்டில இருந்திருக்காரு. இந்த மூணு பேருமே மூணு கேரக்டரை ரீப்ரசென்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் ஷாக்கு, ஒரு பக்கம் டிசப்பாயின்மெண்ட், ஒரு பக்கம் அரகன். ஆனா நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியல, ரோமன் ரெஞ்ச் சிஎம் பக்கம் இக்னாலேஜ் பண்ண சொல்லல, பால் ஹேமன் நோன்னு சொன்னாரு, பண்ணாதன்னு சொன்னாரு. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியல, நான் பார்த்தேன் அதை இன்டர்நெட்ல அதை பத்தி ரொம்ப பேசியிருக்காங்க. பாருங்க, அதுல நீங்களே பாருங்க. பால் ஹேமன் நோன்னு சொல்லுவாரு, அப்புறம் ஆட்டுவாரு வேணாம்னு நினைக்கிறீங்க. பால் ஹேமன் ரோமன் ரெஞ்ச் மேல டர்ன் பண்ணிடுவாரா ரெஸ்ல்மேனியால? அது டர்ன் பண்ணிடுவாரு, கண்டிப்பா டர்ன் ஆயிடுவாரு. ஆனா யார் பக்கம் போவாருன்னு தெரியல, பக்கமா இல்ல சிஎம் பக்கமான்னு இருக்கிறதுல பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சிஎம் பங்க் சொன்னாரு, மெயின் event ஆஃப் ரெஸ்ல்மேனியா அவர் ஃபேவர் இல்லையா. அப்புறம் என்ன ஃபேவர், ரொம்ப குழப்பறீங்களா, என்னடா ஃபேவர் அவர்ட்டு. அதோட ரோமன் ஷாக் செக்மெண்ட் முடியுது. 5 ஸ்டார் செக்மெண்ட்டுங்க அது.